ஹலோ யூடியூப் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கலாவதி டிப்ஸ் சேனல். ஸோ உங்கள் முகம் பிரகாசமாக ஜொலிக்கணும், ஸ்கின் நல்லா வழுவழுன்னு பிரைட்டனாக இருக்கணும், அதே டைமில் நம்ம பைசாவும் அதிகம் செலவு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ சாதம் வடித்த கஞ்சியோட இதை மட்டும் சேர்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாருங்கள், உங்கள் முகம் பார்க்குறவங்க எல்லாருமே கேட்பாங்க என்ன யூஸ் பண்ணுறேன்னு. ஸோ அதுக்கு நீங்கள் சாதம் வடித்த கஞ்சி எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 1.5 அல்லது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கஸ்தூரி மஞ்சள் ஆப்ஷனல் தான், வேணாலும் இங்கே ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இனி நீங்கள் ஸ்கின் கேருக்காக 1000-500 செலவு பண்ண வேண்டாம். ஸோ நிறைய பேர் இப்போலாம் பார்த்தீங்கன்னா கொரியன்ஸ் போல் ஃபேஸ் வேணும், அதாவது நல்லா ஷைனிங்காக வழுவழுன்னு இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய செலவு பண்ணுறீங்க. இனி நீங்கள் செலவு பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். சாதம் வடித்த கஞ்சியோட இதெல்லாம் மட்டும் சேர்த்து பாருங்கள். உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டனாக, நல்லா முகம் பார்க்கவே அவ்வளோ பிரகாசமாக ஜொலிப்பீங்க. உங்கள் ஸ்கின் நல்லா டைட்டன் ஆகும், நல்லா பிரைட்டன் ஆகும். நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய முல்தானி மெட்டி, கடலை மாவு, கஸ்தூரி மஞ்சள்லாம் பிம்பிள்ஸையும் க்யூர் பண்ண நல்ல ஒரு ஸ்கின் கேராக இருக்கும். ஸோ டோட்டல் ஸ்கின் கேர் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா ஃப்ரீசரில் வச்சுட்டு வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கூட மார்னிங்கில் நீங்கள் ஒரு டியூப்ஸ் எடுத்து நல்லா சர்க்கிள் டர்னில் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பிரகாசமாக ஜொலிப்பீங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் கண்ணாடி வளையல் போட ரொம்ப ஆசை, அதே டைமில் சீக்கிரத்தில் உடஞ்சது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ அதுக்கான ஒரு டிப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ கண்ணாடி வளையல் வாங்கின உடனே நீங்கள் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுருங்க. நல்லா தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கண்ணாடி வளையல் ஒன்று ஒன்று அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சூடெல்லாம் ஆறுற வரைக்கும் அப்படியே வந்து தண்ணியிலே இருக்கட்டும் கண்ணாடி வளையல். அதுக்கப்புறம் வளையலை யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா க்ரிப்பாகவும் சீக்கிரத்தில் உடையவும் உடையாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கருவேப்பிலையெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது அதனுடைய இலைகளை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம காம்பை தூக்கி போடுவோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 in 1 இருக்கும், நமக்கு காசும் சேவ் பண்ணலாம். ஸோ கருவேப்பிலையுடைய காம்பை நீங்கள் எடுத்துகிட்டு இதோட அந்த எட்ஜை மட்டும் கட் பண்ணி போட்டுடுங்க. ஸோ நல்லா க்ரிப்பாக இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க 2 பீஸாக. கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபேனுக்கு அடியில் அந்த ஈரெல்லாம் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் டூத் பிக் ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செலவே இல்லாமல் டூத் பிக் ஸ்டிக்கை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. சுட சுட ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், அதுவும் ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 பூண்டு பற்களை சேர்த்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருந்த கொண்டைக்கடலை, வெள்ளை கொண்டைக்கடலை அதையும் இதோட சேர்த்து நல்லா இதோட குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதோட சேர்த்துருங்க. துருவிய கேரட், ஒரு சின்ன கப் அளவுக்கு ஒரு சின்ன கேரட் துருவி வச்சுருக்கோம், அதையும் இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ், ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். நீங்கள் கொண்டைக்கடலை மட்டும் ஆல்ரெடி வேக வச்சுருந்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் கொண்டைக்கடலை இருந்துச்சு வேக வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சனா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.